தேவ செய்தியின் தலைப்பு அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கு ஆதரவாய் இருக்கும் கர்த்தர். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தெய்வ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீங்க. யாரை நம்ம அற்பமாய் என்றோமோ அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்குனே கர்த்தர் தேவதூதர்களை வைத்திருக்கிறாராம். அந்த வசனத்தின் மூலம் அற்பமாய் எண்ணப்படுகள் மீது கர்த்தர் எவ்வளவு கர்சனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் எப்படின்னு சொன்னா, நல்ல செல்வாக்கோடு இருந்தா, நல்ல வசதியோடு இருந்தா, நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தா மதிக்கும். நல்ல கவனிங்க, ஏழையாக இருந்தா மதிக்காது, வியாதியாக இருந்தா மதிக்காது. ஏதாவது ஒரு குற்றம், ஒரு குறைவை வைத்து நம்மளை அற்பமாய் எண்ணுவார்கள். வேதத்தில் எல்லாம் அற்பமாய் சிலர் என்றதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாகவே இருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார், நம்மளை நடத்தினார், அதையெல்லாம் மறந்துடுவாங்க. கொஞ்சம் மேலே வந்த உடனே மற்றவங்களை அற்பமாக என்றது. எல்லாம் கவனிக்க வேண்டாம். இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அற்பமாக என்றதுன்னா என்னங்கிறதே நமக்கு தெரியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு, வசனங்கள் உண்டு. நம்ம வேடிக்கையான ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் எனும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். அவளுடைய எண்ணம் எல்லாம், இனி நமக்கு பிள்ளை பிறக்காது, அதனால என்னுடைய அடிமை பெண்ணோட சேரும், அவளால் என் வீடு கட்டப்படட்டும். அவ அந்த எண்ணத்தில் சொல்றான். வாசிப்போம். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அடைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டின்னு சொன்னா 2வது மனைவியாவே கொடுத்துட்டான். நல்ல கவனிங்க. அவ அடிமை பெண்ணுன்னு சொன்னா அங்க வீட்டில் வேலை செய்கிறவான்னு அர்த்தம். அந்த வீட்டில் வேலை செய்கிறவா. சாராளுக்கு அடிமையாக இருந்து சாராள் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறவா. அவளுக்கு மறுமனையாட்டின்னு சொன்னா 2வது மனைவியா கொடுத்துட்டான். கூட்டி வச்சுட்டான்னு நினைக்காதீங்க, சைடில் வச்சுட்டான்னு நினைக்காதீங்க. அவரை சைடுலையும் வைக்கல, கூட்டியும் வைக்கல, அவளை 2வது மனைவியாக வைத்து விட்டான். ஒரு பழமொழி உண்டு,
அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அவள் வாழ்ந்திருக்காராம். வெயிலே இல்லாத நேரத்தில் கொடையை பிடிச்சிட்டு போவார். அது மாதிரி அடிமை பெண்ணாக இருந்தவளுக்கு வாழ்வை கொடுக்கிறார். வாசிப்போம் தொடர்ந்து. அவன் ஆகாரோடை சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அற்பமாக. ஏன் அற்பமான என்றா, அவளுக்கு குழந்தை இல்லை. சாராய்க்கு குழந்தை இல்லை. எத்தையோ ஒன்று நம்முடைய குறைவு வைத்து நம்மளை அற்பமாக எண்ணுவாங்க. நீ மாந்திரியத்தில் அலக்களிக்கப்படுற, அதை பார்த்துட்டு ஒன்று அற்பமாக எண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. நீ கற்பா இருக்கலாம், நீ அழகு இல்லைன்னு அற்பமாக எண்ணுவாங்க. நீ கருப்பாக இருந்தாலும் கர்த்தருக்கு நீ அழகாய் இருப்பாய். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவளை அற்பமாய் எண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதீங்க. அவர்களுடைய தேவதூதரின் பரமபிதாவை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கிறாங்கன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த இதில் எப்பொழுதுமே நீ யாரையாவது அற்பமாக நினைச்சா, அற்பமாக நினைக்கிற உன் மீது கர்த்தர் வேதனைப்படுவார், கோபப்படுவார். அது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட போகிறோம். யாரையாவது நீ அற்பமாக நினைக்கிறியா? யாரையாவது உன்னோட தாழ்வா நினைக்கிறியா? அல்லது யாருக்கு முன்னாலேயாவது உன்னை உயர்வா நினைக்கிறியா? ஆண்டவர் என்ன சொன்ன, இந்த சிறிய ஒருவனுமே அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு எச்சரிக்கிறாரு. இட்ஸ் அ காஷன். யாரையும் அற்பமாக எண்ணாதுன்னு சொல்கிறாரு. அப்படி அற்பமாக எண்ணும் பொழுது விசனப்படுவார், வேதனைப்படுவார். 6வது வசனம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஆபிராம் சொல்ல, ஏம்மா நீ தாம்மா எனக்கு ஒரிஜினல் மனைவி, எனக்கு நீ போதும், நீ சொல்லி தான் நான் அவளை சேர்த்தேன். ஒன்றை மதிக்கலையாவா? ஒன்று அற்பமாக நினைக்கிறாளா? என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யணும்னு நான் போட்டு வாங்கிட்டான். போட்டு வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. என்னக்கு சொன்னாரு? சாராயே ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய ஆகாரின்னு சொல்லல. எல்லாம் கவனிக்கலாம். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியா கொடுத்துட்டாவா ஆண்டவர். அவ அற்பமா எண்ணினதுனால அவளை மறுமனையாட்டியாக அங்கீகரிக்கவில்லை. அப்பமா நினைச்ச ஆண்டவர் கோபப்படுவார். அதனால சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? அவ கையின் கீழ் அடங்கி இருந்த என்ன?
அவளுக்கு வேலைக்காரியாயிருங்கிறாரு. அவளுக்கு வேலைக்காரியாயிரு. ஆபிரகாமுடைய சந்ததி அங்கே வளருது, அதனால் அந்த சந்ததியை நான் பார்த்துக்கிடுவேங்கிறாரு. நீ போ, அவளுக்கு அடங்கியிரு. இந்த வார்த்தையில் இருந்து அற்பமாய் என்றவங்கள் மீது கர்த்தர் எவ்வளவு கோபப்படுகிறார் அறிந்து கொள்ள வேண்டும். அற்பமாய் எண்ணினவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தார்னு பார்த்தோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு என்ன சிலாக்கியத்தை வைத்திருக்கிறார், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். நல்ல கவனிய, வேதத்தில் எல்லாமே விளக்கமாக நம்ம வேதத்தில் கொடுத்திருக்கோம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. லேயாள் கண்ணு கூச்ச பார்வையா, கண்ணை சுருக்கி தான் பாப்பா போலுக்கு. எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. லேயாள் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டா போல் இருக்கு, அவளுடைய கண்ணு கூச்ச பார்வையாக இருக்கும். வாசிப்போம். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாய் இருந்தாள். வாசிப்போம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். இலவசமா, சம்பளமே இல்லாம அழகுல அந்த அளவுக்கு மயங்கிட்டான்னு அர்த்தம். எல்லாம் கவனிங்க. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார், என்ன சிலாக்கியங்கள் கொடுக்கிறார், அவர்கள் மீது கர்த்தர் எவ்வளவு கர்சனையாக இருக்கிறார். உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களே மதிக்க மாட்டாங்க இல்லையா? பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலையும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாம் கவனிங்க. நீ அற்பமா எண்ணப்பட்டுட்டியா, கர்த்தருடைய கண்கள் உன் மீது இருக்கும். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 20வது வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 7 வருஷம் மாதிரியே தெரியல. நல்லா கவனிங்க. அந்த பிரியத்தில் அவனுக்கு அந்த வருஷம் கொஞ்ச நாள் மாதிரி இருந்தது. வாசிப்போம் தொடர்ந்து. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினார். அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாகிய லேயாளை அடைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். நல்ல கவனிங்க. இவன் வேலை செஞ்சது அழகிக்காக, அழகிக்காக வேலை செஞ்சான். ஆனால் இவன் கொடுத்தது கூச்ச பார்வையை கொடுத்து போட்டான். அவன் மாமன் பழைய கில்லாடியாக இருப்பான் பொழுது. மாமே, நம்ம மாமியார் தான் கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். மாமன் கில்லாடியாக இருந்திருக்கான் பாருங்க. வாசிப்போம். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமார்த்தையாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அது இந்த ஊர் வழக்கம் இல்லப்பா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரே கல்லில் 2 மங்கா கேள்விப்பட்டிருக்கோமா? அதுதான் இப்போ நடக்கு.
ஒரே கல்லில் 2 மாங்காய். எப்படி பதில் சொல்கிறான் மாமன், எவ்வளவு கில்லாடி பாருங்க. வாசிப்போம். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளையும் உனக்கு தருகிறேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அவளுக்காகவா இன்னும் 7 வருஷம் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மொத்தத்தில் இந்த ராகேலுக்காக 14 வருஷம் வேலை பார்த்துட்டான். திரும்ப அவர் லேயாளுக்காக பண்ணலை, திரும்ப இவள் கட்டி கொடுக்கலாம், இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்கங்கிறான். அப்போ அந்த ராகேலுக்காகவே 14 வருஷம். 30-31. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து. நல்ல கவனிங்க, லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். அவளை பேருக்கு தான் வச்சுக்கிட்டான். ஆனால் நேசம் இவன் தான். மனைவி 2, அன்பு ஒருத்தர்கிட்ட தான். வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவர் ராகேல் பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுறா, யாக்கோவுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் ஏமாத்திட்டான், அவன் அழகு இல்லைன்னு சொல்லி அற்பமா என்றா. இவன் நமக்கு போட்டியா, இவளை போய் கட்டி கொடுத்தா இவன் அற்பமா என்றான். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். ராகேலோ மலடியாயிருந்தாள். அப்ப இந்த அற்பமா எண்ணப்படுகளுடைய சிலாக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உன்னை அற்பமா உன்னை என்றாங்களா? உன் குடும்பத்திலேயே உன் அற்பமா எண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. ஒருவேளை நீ படிக்காம இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நீ கருப்பா இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை உனக்கு ஏதோ ஒரு சுகவீனம் இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வாய் பேசுகளாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, உன்னை ஓரம் கட்டிடுவாங்க, உன்னை அற்பமா எண்ணுவார்கள். 32வது வசனத்திலிருந்து, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தள்ளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன் என்று பெயரிட்டாள். இப்படி 4 பிள்ளை வரிசையா வருது. 35வது வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்று பெயரிட்டாளா? யாரு அற்பமா எண்ணப்பட்டாலோ, நல்லா கவனிங்க, அந்த யூதா வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவருடைய வம்சத்தில் என் ஆண்டவர் இயேசு பிறந்தார். எப்பொழுதுமே வேலை இல்லையா நமக்கு உலகம் மதிக்காது. கர்த்தர் உன்னுடைய குறைவை பார்க்கவே மாட்டார். நீ அற்பமா எண்ணப்படுகிறியா, கர்த்தர் உன் மீது கரிசனை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். மற்றவங்க பார்க்கறது மாதிரி பார்க்க மாட்டார். உலகம் உன் குறைவை தான் பார்க்கும். ஆனா கர்த்தர் உன் முகத்தை பார்க்க மாட்டாரு, உன் அழகை பார்க்க மாட்டாரு, உன் உருவத்தை பார்க்க மாட்டாரு, உன் இருதயத்தை
அல்லேலூயா. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் உன் மீது கரிசனை உள்ளவராயிருப்பார். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சிலரையும் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறார் என்பதையும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. யோசேப்பு 17 வயசுலே ஆடு மேய்க்கிறவனா போயிட்டான். அவனுக்கு படிப்பு கிடையாது. அவனுக்கு படிப்பு கிடையாது. 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு அந்த சொப்பனத்தை சொல்றான். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க. வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்டு சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன் இப்படி சொல்றாங்க? நீயா எங்களை ஆள போற? நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன படிச்சிட்டியா? நீ என்ன பெரிய ஸ்தானத்தில் வந்துட்டியா? அற்பமாய் எண்ணுகிறாங்க. யாரு அந்த அற்பமாய் என்றா? கூட பிறந்தவங்க. உங்க குடும்பத்திலேயே உங்களை அற்பமாய் எண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. யார் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர்கள் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருப்பார். இவன் அற்பமா அவங்க நினைக்கிறதுனால தான் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் அற்பமா நினைச்சதுனால. 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் ஏன் பொறாமை? ஏன் இந்த பகை? ஏன் அவனுக்குள்ள இந்த வெறுப்பு? 2வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவர்களுடைய துன்மார்க்கத்தை, இந்த தப்பு செய்யாதேன்னு நீ சொல்லிட்டினா உன்னை பகைச்சிருவாங்க. இந்த பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டினா உன்னை பகைச்சிருவாங்க. நல்லா கவனிங்க. அவன் துன்மார்க்கத்தனத்தை சொன்னதுனால, அப்படின்னா அவன் துன்மார்க்கத்தனத்தை தகப்பன சொல்றான்னா, யோசேப்பு துன்மார்க்கத்தை வெறுக்கிறவன். அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் உன் அழகை பார்க்க மாட்டார், உன் கலரை பார்க்க மாட்டார், உன் உருவத்தை பார்க்க மாட்டார், உன் இருதயத்தில் இருக்கிற நல்ல குணத்தை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. உலகத்தாருக்கு நீ பொல்லாதவன், ஆனால் கர்த்தருக்கு நீ பெரியமானவள், பெரியமானவன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அது தெரியாது. யாரு நம்மளை உண்மையாக நேசிக்கிறான்னு தெரியாது. யாரும் உங்களை நேசிப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.
நேசிக்க மாட்டாங்க. எல்லாரும் நேசிக்கிறது மாதிரி சூப்பராக நடிப்பாங்க. அந்த மாதிரி நடிப்பை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. குடும்பத்துக்குள்ளேயே அற்பமாக எண்ணுகிறாங்க. ஏன் அவன் அற்பமாக என்ற 4வது வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஏன் உங்களை பகைக்கிறாங்க தெரியுமா? ஏன் உங்களுக்கு விரோதமாக, ஏன் உங்களை அற்பமாக என்றாங்க, ஏன் உங்களை பகைக்கிறாங்கன்னா, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள உலகம் பகைக்கிறார். அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்கள மற்றவங்க வெறுப்பாங்க, பகைப்பாங்க. வாசிப்போமா? யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் உங்களை பகைக்கிறாங்க? ஏன் உங்கள் மீது பொறாமை கொள்றாங்க? உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால உலகம் உங்கள் மேலே பொறாமை கொள்ளுது. குடும்பத்திலே பொறாமைப்படுவாங்க, குடும்பத்திலேயே பொறாமைப்படுவாங்க. உன் கூட பிறந்தவனோ கூட பிறந்தவளோ நீ நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுவான். அது உனக்கு தெரியாது. நீயும் ஒரு ஓட்டவாயி, நான் அப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், நீயே விளம்பரம் அடிப்ப. நீ அடிக்கிற விளம்பரமே உனக்கு விரோதமாக மாறிவிடும். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 18வது வசனத்தில் இருந்து, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனா எப்படி? அப்போ அவன் நல்லா வந்துடக்கூடாது, அவன் மேலே வந்துடக்கூடாது. நீ உயர்ந்திருக்கிறத, நீ நல்லா இருக்கிறத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்து குடும்பத்தினரே சந்தோஷப்பட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. குடும்பத்தினருக்கே நம்ம அற்பமாய் எண்ணப்படுவோம். அதனால என்ன செய்யறாங்க? யோசேப்பை வித்தே போடுறாங்க. 28வது வசனம், அவன் வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்தே போட்டாங்க. நல்லா கவனிங்க. உன்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? உன்னை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரா? எந்த பிசாசாலையும் அதை நிறுத்தவே முடியாது, அதை தடுக்கவே முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உன்னை குறித்து ஆண்டவர் திட்டம் தரிசனங்கள் வைப்பார். உன் இருதயத்துக்குள்ளேயே கர்த்தர் வைக்கிற திட்டம் தரிசனத்தை எண்ணமாக கொடுப்பார். நீ ஒரு சொப்பனமாக பார்க்க மாட்டேன் யோசேப்பு மாதிரி, அல்லது ஒரு தரிசனமாக பார்க்க மாட்டேன். உன் இருதயத்துக்குள்ளே இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு இந்த எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தின்படி கர்த்தர் உன்னை கொண்டு உலகத்தையே அசைத்து போட்டு விடுவார். அல்லேலூயா. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை வித்தே போட்டாங்க, அற்பமாக நினைச்சாங்க. யாரை அற்பமாக நினைக்கிறாங்களோ, யாரை ஓரம் கட்டுறாங்களோ அவங்கள கர்த்தர் டாப்பில் கொண்டு போயிடுவார். நல்லா தெரிஞ்சிடும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன்,
அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். நான் இல்லையா, என்னால் ஒன்றும் முடியாது, அது தேவன் செய்கிறது. தேவனே அதை மங்களகரமான காரியமாக. 28வது வசனம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல தேவன் காண்பித்திருக்கிறார். 32வது வசனத்திலிருந்து, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது, சீக்கிரத்தில் நடக்கும் அர்த்தம். வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமான 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அடிந்து போகாத படிக்க அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பா இருப்பதாக என்றார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், அற்பமா எண்ணப்பட்டவன், கூட பிறந்தவர்களாலே விற்கப்பட்டவன், அவன் சொப்பனை எப்படி நிறைவேறும் சொல்லி சவால் விடப்பட்டவன், அவனுக்குள்ள கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். படிக்கல, நான் சொன்னேன் உலகம் உன்னை படிக்கலன்னு மதிக்கல, நீ படிக்கவே வேண்டாம், கர்த்தர் ஞானத்தை கொடுத்து விடுவார். ஐயா, நீ படிக்கவே வேண்டாம், கர்த்தர் ஞானத்தை கொடுத்து விடுவார். படிக்காத ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். 38வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். யாருங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், போத்திபார் வீட்டில் அடிமையா வேலை செஞ்சவன், இன்னைக்கு என் அரண்மனைக்கு அதிகாரிங்கிறான். வாசிப்போம். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் பெரியவன், அத்தனை அதிகாரம் உன் கையில். 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சொப்பனம் நிறைவேறிச்சா? அவனை வித்ததுனால கர்த்தர் வைத்த தரிசனம் தடைப்பட்டுருச்சா? தடைப்படாது. உன்னை குறித்து திட்டம் வச்சிட்டாரா? உன்னை குறித்து தரிசனம் வச்சிட்டாரா? ஒருவனாலையும் அதை மாற்ற முடியாது, ஒருவனாலையும் மாற்ற முடியாது. உன் குடும்பமே உன்னை மதிக்காது, உன் கனவை மதிக்க மாட்டான், மனைவி மதிக்க மாட்டான், பிள்ளைகள் கூட மதிக்காதவனா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவன். அல்லேலூயா. நம்ம அதே எப்படியெல்லாம் நம்மளை சிறுமைப்படுத்துகிறாங்க. தாவீதும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாய் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவனுக்கு சொப்பனத்தை காமிச்சாரு. இங்க சொல்றாரு, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஆண்டவர் அழகை பார்க்க மாட்டாரு, நீ கற்பாரிக்கியா செவப்பாரிக்கியான்னு பார்க்க மாட்டாரு, நீ நல்லா படிச்சிருக்கியா நீ படிக்கலையான்னு பார்க்க மாட்டாரு, உன் இருதயத்தை தான் பார்ப்பாருன்னு சொன்னேன். கவனிங்க, 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அடைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. 4வது வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். கர்த்தர் சொன்னபடியே போனான். 6வது வசனத்திலிருந்து. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். நல்ல ஓட்ட சாட்டமா ஆளு பார்க்க அழகா இருக்கிறான், இவன் தான் போலுக்கு. யாருன்னு நினைக்கிறான்? தீர்க்கதரிசி நினைக்கிறான், இவன் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ள போலுக்கு. வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி சொன்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் உன்னை பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து, அடுத்தவனை கூட்டு வர அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்த வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள, தகப்பன் அவனுக்கு பிரியமானவனா கொண்டு வர்றான். நல்ல கவனிக்க, குடும்பத்தில் நீ அற்பமா எண்ணப்படுகிறியா? உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். எப்பவுமே நல்லா கவனிங்க, நம்ம சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், சில உடைப்புகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், சில நொறுக்குதல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா? கர்த்தர் என்னை புறக்கணிச்சிட்டாரா? ஏன் உலகத்துக்கு நான் வேடிக்கையாக இருக்கிறேன்? ஏன் உலகத்துக்கு நான் அவமானமாக இருக்கிறேன்? நீ நினைக்கலாம், உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு நீ அற்பமாக எண்ணப்படலாம், உலகத்தார் பார்வையில் உன்னை அவங்க அசட்டை பண்ணலாம். உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரையும் தெரிந்து கொள். வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 வரையும் கொண்டு வந்துட்டான். வாசிப்போம். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, இவங்க ஒருத்தனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? வாசிப்போம். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் விருந்துக்கு மற்றவங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். ஒருத்தனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டான், அவனை கூட்டு வரல. நம்ம நினைப்போம் பொதுவாக கடைசி பிள்ளைய தானே குடும்பத்தில் நேசிப்பாங்க நினைப்போம். இவங்க கடைசியில் உள்ளவனை தான் ஓரம் கட்டிட்டாங்க. நல்லா கவனிங்க, கடைசி நபரை ஓரம் கட்டிட்டாங்க, அவனை கூட்டிட்டு வரலை.
அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காயா. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அடைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் இங்கு வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இது வரைக்கும் 7 வரை அன்று நான் வெறுத்தேன்னு சொல்லிட்டாரு. வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? வந்த நீங்க இங்க இருந்து திரும்பி போகும்போது கர்த்தரோடு போவீங்க. நீ வந்த மாதிரி போக மாட்டீங்க, நீ கர்த்தரோடு கூட போவ. உனக்காக இந்த செய்தியை கொடுத்து விட்டுருக்கிறாரு. உனக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்து விட்டுருக்கார். உலகத்துக்கு நீ அற்பமா எண்ணப்படலாம், உலகத்துக்கு நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உலகத்தார் உன்னை மதிக்காம இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் சகோதரனை சகோதரியை நீ விலையேறப்பட்டவா. அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். ராஜாவாக கர்த்தர் அத்தனை ஆண்டு காலம் வைத்து விட்டார். அற்பமாய் எண்ணப்பட்டவனை. அல்லேலூயா. அவனுடைய வாரிசுல தான் இயேசுவும் வந்தார். மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய குமாரனாய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்சம். அப்போ இந்த தாவீதின் வம்சத்தில் தான் இயேசுவே வந்துடு. யாரை புறக்கணிச்சாங்களோ அவங்க சந்ததியில் இயேசுவே வருகிறார். அல்லேலூயா. அப்போதை பார்த்தோம், யூதா கோத்திரத்தில் இயேசு வர்றார். அவன் யூதான்னு பேர் விட்டாங்க. தருத்திரத்தை வச்சு ஒன்று மதிக்க மாட்டான், ஏழைன்னு சொல்லி மதிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு எப்படிப்பட்ட இடத்தை வச்சிருக்கார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். அதை கூட கொடுக்கல, அவனை மதிக்கல. அவன் சம்பிரமமாய் வாழுகிறான். நம்முடைய தருத்திரத்தையும் நம்முடைய ஏழ்மையை வச்சு ஒதுக்குவாங்க. ஐயா, கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் இடம் வச்சிருக்கிறார். ஐயா, உலகம் உன்னை வெறுக்கலாம், கர்த்தர் அவருடைய பக்கத்தில் உனக்கு இடம் வச்சிருக்கிறாரு. வாசிப்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அங்க நல்ல கவனிங்க, இவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அவன் பாதாளத்திலிருந்து இவன் மடியில் உட்காந்துக்கிறத பார்க்குறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சு மரித்து உயிர் தெழுகிறது வரைக்கும் ஆபிரகாம் மடி தான்.
இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு ஆபிரகாம் மடி இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய மடியிலே கொண்டு போய் விடுவார். அவருடைய பக்கத்தில் தானே உட்காருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோடு கூட உட்காரும்படி. அங்கு அவரோட, ஆபிரகாம் அவரோடு தான் இருக்கிறான். அல்லேலூயா. போகட்டும். உன் வியாதியை பார்த்து, உன் சுகவீனத்தை பார்த்து, உன்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை பார்த்து உன் அற்பமாக எண்ணுவாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு உண்டான வாக்கியங்கள் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூபின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். யாராயிருந்தாலும் சரி, அவன் முதல்ல விழுந்துட்டான்னா அவன் சுகமாயிருவான். அப்படி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பெதஸ்தா குளம். வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் அங்கே தான் கிடக்கிறான். நடக்க முடியாது. அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவனை யாருமே கண்டுக்கிடல. நல்ல கவனிங்க. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனுக்கு யாரும் கண்டுக்கிடல. அவன் ட்ரை பண்ணி போகணும்னு நினைக்கிறான். அவன் போகிறதுக்குள்ளே யாராவது விழுந்துடுறான். No one came forward to help him. நல்லா கவனிங்க. வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. படுத்திருந்த அவன்கிட்ட இயேசு வர்றார். வாசிப்போம். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. I am helpless. No one has come forward to help me. I am helpless ஆண்டவரே. நல்ல கவனிங்க. உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. நீ சில நேரங்களில் ஒரு அனாதையை போல ஃபீல் பண்ணுற இல்லையா? என்னை நேசிக்கக்கூடிய யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார் ஐயா. உன் மீது தான் கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார் ஐயா. வாசிப்போம். நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். குளத்துல தூதன்லாம் கலக்க வரல. அந்த தூதனை குளத்தை கலக்கும்படி அனுப்பின என் ஆண்டவரே வந்து நேரடியாக வந்து சுகத்தை கொடுத்து விட்டார். நல்ல கவனிங்க. இந்த இடமும் ஒரு பெதஸ்தா குளம் மாதிரி தான். இந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்னா நீ வியாதியோட திரும்பி போக மாட்ட.
வந்த மாதிரி நீ திரும்பி போக மாட்ட. இயேசுவே வந்து உனக்கு அற்புதம் செய்வார். அதனால தான் நான் சொல்றேன், இங்கே ஜாஃப்ரியால எந்த அற்புதமும் நடக்கல, என் இயேசுவே அந்த அற்புதத்தை செய்கிற ஏன் சொல்லுகிறேன், அதுதான் உண்மை. அதுதான் கர்த்தர் இங்கே செய்கிறார். உன்னை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா, இந்த நாளில் உன் தரித்திரத்தை நீக்கிடுவாரு, உன் கடன் பிரச்சனையை நீக்கிடுவாரு, உன் சாபத்தை நீக்கிடுவாரு, உன் வியாதியை நீக்கிடுவாரு. அதுக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. எந்த உலகம் உன்னை அற்பமா நினைச்சதோ அவங்க உன் முன்னால வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து விடுகிறாரு. வியாதியா இருக்கிறதுனால சில நேரத்தில் நீ செய்த பாவத்து நிமித்தம் ஒருத்தர் கூட உன் பக்கத்தில் வர மாட்டாங்க, உன் அற்பமா நினைப்பாங்க. நீ பாவம் செஞ்சதுனால என்னை ஒதுக்குறாங்களே, என்னை வெறுக்கிறாங்களே நினைக்கலாம். இயேசு உலகத்துக்கு வந்ததே பாவிக்காக தான், நீதிமானுக்காக அல்ல. அல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, பாவியான ஸ்திரீ அழுதுகிட்டு ஒரு பாதத்தில் அந்த உளுந்து இவ்வளோ காரியம் செய்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் அழுகிறா? உலகம் அவளை மதிக்கலை, உலகம் அவளை வீட்டில் கூட ஏற்றலை. வாசிப்போம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பாவியா இருக்கிறா மனசுக்குள்ள சொல்றான். அவளை தொட வைக்கிறாரு. இவ தீர்க்கதரிசியா இருந்தவருக்கு தெரியாதா? அவ பாவி. உலகத்தினால பாவத்து நிமித்தம் உலகம் உன்னை வெறுக்கலாம். 47வது 48வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகம் உன் பாவத்தை கண்டு உன்னை வெறுக்கும். நீ மனஸ்தாபப்பட்டியா? நீ செஞ்ச பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டியா? அவர் மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் மனதுருகிற கர்த்தர். உன் குடும்பம் அற்பமா நினைக்கலாம், உன் சிநேகிதர்கள் அற்பமா நினைக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க உன் அற்பமா நினைக்கலாம், உலகமே உன் அற்பமா நினைக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய கையில் ராஜ முடியாக விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக நீ இருக்கிறாய்.
நீங்களும் இதே போன்ற அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும், இப்படிப்பட்ட தேவ செய்தியை கேட்கவும் ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு எங்களது வானத்தின் வாசல் சபையில் நடைபெறும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டத்திற்கு வாரீர் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை, 15/4 கடப்பா ரோடு, மாதனாங்குப்பம், சென்னை 99. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9840947611, 93802777728, 9952295727 மற்றும் 9445606386. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.